Hello students, இன்னைக்கு GSTல example 9th sum பார்க்குறோம் சரிங்களா. So question பாருங்க, in a GST chain a dealer X purchase an article for 8,000 rupees. So X அப்படிங்கிற ஒரு டீலர் 8,000 rupeesக்கு ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க and supplies it to another dealer Y. So அவங்க Yங்கிற இன்னொரு டீலருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க at a same state. So ரெண்டு எல்லாருமே ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து 1,000 rupees at a profit of 1,000 rupees சொல்லியிருக்காங்க. அப்போ 8,000 rupees ப்ராடக்டை ஒரு 1,000 rupees லாபம் வச்சு ஒய்ங்கிறவங்களுக்கு விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் வந்து 9,000 rupees போட்டு அந்த ப்ராடக்டை வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக. அடுத்து இந்த டீலர் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இசட் அப்படிங்கிற ஒரு கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க at a profit of 2,000. ஸோ 9,000 rupees ப்ராடக்டை 2,000 rupees ப்ராடக்ட் வச்சு கன்சியூமர்கிட்ட சேல் பண்ணுறாங்க. அப்போ 9,000 + 2,000னா 11,000 சரிங்களா. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஜிஎஸ்டி ரேட் வந்து 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே வந்து இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒய் டு இசட்டை அவுட்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸ் இங்கே நமக்கு சேம் ஸ்டேட்டுங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் டேக்ஸ் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் ரெண்டுக்குமே சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. ஸோ எத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து 12% சொல்லியிருக்காங்க. அப்போது சிஜிஎஸ்டி 6%, half of the 12. ஓகேங்களா. ஸோ 6% 6% நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஃபார் எவ்ரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஐடிசி ஃபார் டீலர் எக்ஸ். எக்ஸுங்கிற டீலருக்கு இன்புட் டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ எக்ஸுங்கிற டீலர் 8,000 rupeesக்கு ப்ராடக்டை வாங்கியிருக்காங்க. கரெக்டாக. அப்போ 8,000 rupeesக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம், இன்புட் டேக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம 6% அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அப்போ 8 6 are 480. ஓகேங்களா. அப்போ சிஜிஎஸ்டி 480னா எஸ்டிஎஸ்டியும் 480 தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா. ஸோ இப்போ டோட்டல் ஜிஎஸ்டி எவ்வளோ, அவங்க ஐடிசி ஃபார் டீலர் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்புட் டேக்ஸ் ஃபார் டீலர் எக்ஸுக்கு வந்து 480 + 480 எவ்வளோ, 960 rupees. ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் பேயபிள் ஃபார் டீலர் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் வந்து அந்த ப்ராடக்ட் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, 9,000 rupees வாங்கியிருக்காங்க. ஸோ இதே கண்டிஷன் 6% வச்சு நம்ம இன்புட் டேக்ஸ் ஃபார் டீலர் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ 9,000 × 6/100 வரும் ரைட்டா. அப்போது 540 rupees வரும் சரிங்களா. ஸோ அப்போ சிஜிஎஸ்டியும் 540, எஸ்டிஎஸ்டியும் 540. ஓகே. அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ வரும், ஐடிசி இன்புட் டேக்ஸ் எவ்வளோ வரும், 540 + 540 which is equal to 1080. ஓகேங்களா. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், total cost price for the article Z for consumer Z. So Z கன்சியூமரோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் Z என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,000 rupeesக்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 11,000 rupeesக்கு 12% ஜிஎஸ்டியும் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஜிஎஸ்டி கண்டுபிடிப்போமா, என்ன வரும், 11,000 × நான் டேரெக்டாக 12/100 போடுறேன், சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி நான் கண்டுபிடிக்கல. ஓகே. இப்போ 11,000 12 × 11 வந்து 132. ஸோ 1,320 rupees. அப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி half of 1,320. half of 1,320 என்னது, 660 rupees. ஓகேங்களா. ரைட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அவங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருப்பார், காஸ்ட் ப்ரைஸ் வந்து 11,100 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 11,000 + 1,320.
ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு 12,320 rupeesக்கு அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அவுட்புட் ஜிஎஸ்டி ஃபார் கன்சியூமர் ஜின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸ்லேருந்து ஒய் வந்து இன்புட், ஒய்லேருந்து இசட் வந்து அவுட்புட். ஆனால் இசட்க்கு அப்புறம் இசட் தான் கன்சியூமர் இல்லையா, இசட்க்கு அப்புறம் ஒரு பையர் கிடையாது, இசட் வந்து யாருக்கும் அதை சேல் பண்ணலை. அப்போ அங்கே வந்து அவுட்புட் ஜிஎஸ்டி கிடையாது. சரிங்களா, ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து நில்னு போட்டுக்கோங்க, பிகாஸ் Z is a consumer அப்படின்னு போட்டால் போதும். ஓகே, ஸோ இது 9th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா, 10th கொஸ்டின் பார்த்துடலாமா. ஓகே, ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். A dealer X purchase a good for 2,000 and sold them for 2,400 within the state. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு பையர் இருக்காங்க, ஐ மீன் எக்ஸுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா, அவங்கள வந்து நம்ம ஜெட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து ஜெட்டுட்டேருந்து ஒரு 2,000 rupeesக்கு ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸுங்கிற பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஒய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, 2,400 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. சரிங்களா, வித்தின் த ஸ்டேட்டை சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 18%, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது ரைட், சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் பை த டீலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டீலர் யார், எக்ஸ் தான் டீலர், கரெக்டாக. ஓகே, ஸோ டீலர் அப்படிங்கும்போது டீலர் வந்து மிட் பர்சன். ஸோ டீலர் என்ன பண்ணுறாங்க, ஜெட்டிட்ட இருந்து ஒரு ஜிஎஸ்டி பை பண்ணியிருப்பாங்க, லைக் 2,000 rupeesக்கு ப்ளஸ் ஒரு ஜிஎஸ்டி போட்டு வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த எக்ஸுங்கிற பர்சன் அடுத்த ஒரு பர்சனுக்கு சேலும் பண்ணுறதுனால இவங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம டேக்ஸ் லயபிலிட்டின்னு இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ 2,000 rupeesக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். 18% சொல்லியிருக்காங்க. ஸோ 2,000 rupeesக்கு 18% அப்படின்னா 8 2s are 360 rupees வரும். ஓகேங்களா, 360 rupeesோட ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட், ஏன்னா நெட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 360ஓட ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் வந்து 180. ஓகேங்களா, இது ஐடிசி. ஓகேங்களா, இன்புட் டேக்ஸ்க்கு. இப்போ அவுட்புட் டேக்ஸ்க்கு பார்த்தோன்னா 2,400க்கு 18% டேக்ஸ். ஓகேங்களா, அப்போ 18 × 24 எவ்வளோ வரும், 432 rupees வரும். சரிங்களா, அப்போ 432 rupees ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் அப்படின்னு போட்டோன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சேம் இல்லையா. ஸோ சிஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஜிஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு 432ஓட ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் வந்து 216 rupees. ஓகே ஆமா. இப்போ டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், அவுட்புட் சிஜிஎஸ்டியையும் இன்புட் சிஜிஎஸ்டியும் மைனஸ் பண்ணால் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அவுட்புட் சிஜிஎஸ்டி வந்து 216, இன்புட் சிஜிஎஸ்டி வந்து 180, அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 36. ஸோ எக்ஸுங்கிற டீலர் வெறும் 36 rupees தான் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.